இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வயசானவரை காமிக்கிறாங்க. அவரு பஸ்ல இருந்து வேக வேகமா கீழே இறங்கி என் சைக்கிளை இறக்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் உன் ஊர் போறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கியா, நேரா போயிட்டு இறக்கி விடுறேன் அப்படின்னும் போது, இல்ல டைம் ஆயிடுச்சு, நான் அவசரமா போயே ஆகணும், சைக்கிள் இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது கண்டக்டர் அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சைக்கிளை இறக்கி கொடுக்குறாங்க. இவர் வேக வேகமா எடுத்துட்டு அப்படியே காட்டுக்குள்ள போறாரு. ஒரு மாதிரி பயங்கர பதட்டமா இருக்காரு, எதையோ நினைச்சு பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது போற வழியில ஒரு வயக்காடு வருது. அந்த வயக்காட்டுக்கு நடுவுல ஒரு சோளக்கொல்ல பொம்மை இருக்கு. அதை அவர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே மறுபடியும் வண்டியை வேகமா ஓட்டிட்டு ஊருக்குள்ள போறாரு. ஊருக்குள்ள ஒரு பெரிய மணிக்கூண்டு இருக்கும். அதுல டைம் அடிக்க ஆரம்பிக்குது. டிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ஊர் மக்கள்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு கதவுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன கதவு வச்சிருப்பாங்க. அந்த கதவை திறந்து விடுறாங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு வீட்டுல இருக்க பெரிய கதவை லாக் பண்ணிட்டு சின்ன கதவை திறந்து விடுறாரு. இப்போ ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி எல்லா வீட்டு வாசல்லையும் வந்து கதவு திறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டுடைய அந்த சின்ன கதவு மட்டும் திறக்காம இருக்கு. என்ன இந்த வீட்டுல மட்டும் கதவு திறக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த அமானுஷ்யமான சக்தி இந்த கதவு திறக்காம இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. உள்ள என்ன விஷயம்னு பார்த்தா, இந்த வீட்டுடைய ஓனரு கதவை திறந்து விடாம காதலி கூட கட்டில மேல கதகளி ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அலாம் சவுண்ட் கேக்குது. ஐயோ 7:15 மணி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கட்டில விட்டு கீழே இறங்கும் போது, டேய் என்னடா அதுக்குள்ள முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. ஏமா டைம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அலறா. இவன் பயந்துட்டு போயிட்டு கதவை திறக்கிறான், திறக்க முடியல. அந்த கதவை அந்த பேயை இப்போ உடைச்சு திறக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி உடம்பு முழுக்க ஈ முச்சிட்டு அப்படியே இவனுக்கு முன்னாடி வந்து நிக்க, என்ன ஒன்னும் பண்ணாத அப்படின்னு சொல்றான். அது இவன் மேல சாபம் இடுது. இங்கதான் இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க, கக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில இவனுக்கு முதுகுக்கு பின்னாடி பெரிய கட்டி மாதிரி வந்திருக்கு. பொம்பளை பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி இவனை உட்கார வச்சு பாட்டுலாம் பாடி இவனுக்கு மாலாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய விருந்துக்கே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஸ்வீட் கொண்டு வராங்க. நம்ம ஹீரோ இதே ஊர்ல ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஸ்வீட்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜிங்கிலி அப்படின்னு சொல்றான். ஜிங்கிலி கூட ஜல்சா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை பறி கொடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு குட்டி பையன் பார்த்துட்டு, ஆக்சுவலா இங்க என்ன விஷயம் தான் ஆகுது, அவருக்கு எதுக்காக முதுகு பின்னாடி என்னமோ வீங்கின மாதிரி இருக்கு, நம்ம எல்லாருக்கும் எதுக்காக சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது எல்லாத்துக்கும் கக்கூடா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய தாத்தா ஆன்சர் பண்றாரு. யாரு அந்த கக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு பூதம் ஒன்று வரும். அது பூதம்னு சொல்றாங்க, சில பேரு பேய்னு சொல்றாங்க, சில பேரு ராட்சசன்னு சொல்றாங்க, நிறைய பேர் அதை சாமின்னு கூட சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது வாரத்துக்கு ஒரு வாட்டி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 7 மணில இருந்து 7:15 மணிக்குள்ள கரெக்டா எல்லா வீட்டாண்டியும் வந்து பார்க்கும். அந்த சின்ன கதவு திறந்திருக்கணும், பெரிய கதவு க்ளோஸ்ல இருக்கணும். அப்படி யாராவது கதவை மட்டும் திறந்து வைக்கல அப்படின்னா அவங்களுக்கு இந்த கக்கூடா சாபம் விட்டு போயிடும். சாபம் விட்டா முதுகுக்கு பின்னாடி இந்த மாதிரி பெரிய கட்டியா வந்து 13 நாள்ல அவங்க இறந்து போயிடுவாங்க. இந்த சாபத்துக்கு சாப விமோச்சனமோ இல்லனா பரிகாரமோ எதுவுமே கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது, இதனால ஏன் பெண்கள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க, நான் பார்த்த வரைக்கும் எந்த பெண்ணுக்குமே இந்த மாதிரி ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பெண்களை கக்கூடா எதுவுமே பண்ணாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பசங்களையும் கக்கூடா எதுவுமே பண்ணாது. நீ வயசுக்கு வந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும், ஐ மீன் ஒரு 20 வயசுக்கு மேல ஆகிற வரைக்கும் கக்கூடா கிட்ட இருந்து நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கதவை சாத்துறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய அப்பா அம்மாவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பொண்ணு பார்க்க பையன் வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. இவரு சில பல கேள்வி கேட்கிறாரு. கடைசியா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, நல்லா படிப்பீங்க பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்லாவே பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க இதை படிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுக்கும் போது அவரும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மாட்டுக்கு 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும், ஒரு பல்லு இருக்கும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கு. இந்த மாப்லயும் இந்த விஷயம்லாம் படிச்சு பார்த்துட்டு இவன் சரியான மென்டலா இருப்பான் போலியே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும் போது இவரு கை தட்டுறாரு. மாப்பிள்ள நல்லாவே இங்கிலீஷ் பேசுறாரு, என்னுடைய பொண்ணு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போயிட்டு இந்திராவை கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது, என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும் போது எங்க பார்த்தாலும் ரத்த கரையா இருக்கு. ஏமா இந்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு மாப்பிள்ள பிடிக்கவே இல்லை, எனக்கு கல்யாணமே பிடிக்கல, நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பையனா கூட்டிட்டு வந்து இங்கிலீஷ் டெஸ்ட்லாம் பண்ணி பாக்குறீங்க, ஆனா எனக்கு கல்யாணத்துல விருப்பமே கிடையாது, ஒரு வார்த்தையாச்சும் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டீங்களா, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரத்தமா அப்படியே வெளியே வந்துட்டே இருக்கு. எங்க நம்ம பொண்ணு இறந்து போயிட போறாங்க, நம்ம தான் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதோ பையனை பிடிக்கும்னு சொன்ன இல்லையா, அந்த
அந்த பையனை நீ கூட்டிட்டு வா, அப்பா கிட்ட பேசவே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும் போது அப்பா உடனே ஷாக் ஆகுறாரு. என்னது பையனா, யாரையாவது பொண்ணு லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. யாரு, அவன் பேர் என்ன, எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் பேரு சன்னி, இந்த ஊர்ல இருக்கான், இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவன் எந்த ஊர்லயாச்சும் இருக்கட்டும், ஏதாவது வேலை பார்க்கட்டும், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இங்க பாரு, பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ போயிட்டு சன்னிய கூட்டிட்டு வா, நான் சொல்ற விஷயத்த படிச்சு காமிக்க சொல்லு, அதுக்கப்புறம் நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ எதுக்காக கைய நாக்க மூக்கன்னு அறுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் கதை ஓபன் பண்ணிட்டு வெளியே வராங்க. ஏமா என்னமாச்சு, கையில காயம் பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கும் போது கையில ஒன்னும் காயெல்லாம் படல, இந்த துணியை தூக்கும் போது ஒரே சாயமா போகுது, இதை தூக்கி ஓரமா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடி பாவி ஃப்ராடு அப்படின்ற மாதிரி அப்பா பாக்குறாரு. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசி அனுப்பும் போது அந்த மாப்பிள்ளை பையன் அப்படின்னா எனக்கு இந்து கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்து இல்லனா ஒரு பொந்து, அதாவது எனக்கு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு இருக்கா, இந்துவும் கோமதியும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, உங்களுக்கு கண்டிப்பா கோமதியை பிடிக்கும், நீங்க வேணா கோமதியை கட்டிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மாப்பிள்ளை பையனுடைய அம்மா எங்களுக்கு கோமதியை பத்தி நல்லாவே தெரியும், ஒரு பைத்தியக்காரன் கூட உங்க பொண்ணு கட்டிக்க மாட்டான், அந்த அளவுக்கு இருக்கா உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு கிளம்புறாங்க. பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல. இப்போ கோமதி மேல இருக்க ரூம்குள்ள இருக்காங்க, அவங்கள ரூம்குள்ள போட்டு தாப்பால் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு தட்டிக்கிட்டே இருக்கா, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையுமே காமிக்கிறாங்க. ஹீரோயின் போயிட்டு எங்க அப்பா அம்மாக்கு எல்லாமே ஓகே தான், நீ இங்கிலீஷ்ல அவர் சொல்ற விஷயத்த படிச்சு காமிச்சா மட்டும் போதும், மத்த எதுவுமே அவர் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது எனது இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி. ஏமா இங்கிலீஷ் வராது அப்படின்னா ஸ்கூல் பக்கமே நான் போறது கிடையாது, என்கிட்ட வந்து இங்கிலீஷ் படிச்சு காமி அப்படின்னா என்னால எப்படி முடியும், நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்க, நானும் நிறைய வாட்டி இங்கிலீஷ் கத்துக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கேன், அந்த கர்ம என் வாயில வந்து தொலைய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லும் போது எனக்காக நீ அது கூட பண்ண மாட்டியா, அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் உன்னை தவிர வேற யாரையுமே உண்மையா லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காதோல் டயலாக்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா நீ கட்டாயமா இங்கிலீஷ் கத்துக்கிட்டே ஆகணும், அப்பதான் என்னுடைய அப்பா ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, உனக்காக உன்னுடைய பேர்லயே ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் உருவாக்கி இருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா ஸ்வீட் ரெடி பண்ண சொல்லு, நானே உனக்காக கண்டுபிடிக்கிறேன், இங்கிலீஷ் கத்துக்க முடியுமான்னு தான் தெரியல, சரி ஓகே உனக்காக ட்ரை பண்றேன், இப்போ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இப்போ உடனே ஒரு பாட்டு, இந்த பாட்டுல இவங்க எவ்வளவு லவ் பண்றாங்க, எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இங்கிலீஷ் கத்துக்க ட்ரை பண்றாரு. கடைசியா அப்பா அம்மா முன்னாடி உட்கார வச்சு இங்கிலீஷ் படிச்சு காமி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்திருப்பாரு. உங்க பொண்ணுடைய பேர்லயே நான் ஒரு புதுசா ஸ்வீட் கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்லயே இந்த ஸ்வீட் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு இந்த ஊர் முழுக்க உங்க பொண்ணுடைய பேர்ல இருக்க ஸ்வீட்டை தான் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஓகே, இதை முதல்ல படிச்சு காமிங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆளு எதை விட்டாலும் இந்த விஷயத்த விட மாட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேப்பரை வாங்கிட்டு டக்கு டக்குன்னு படிச்சு முடிக்கிறாரு. எல்லாருக்கும் சம ஆச்சரியமா இருக்கு, ஹீரோயினே ஆச்சரியப்படுறாங்க, அம்மா கையை தட்டி பாராட்டுறாங்க. ஆனா அப்பா ஒரு மாதிரி ஷாக்ல இருக்காரு, ஒரு மாதிரி இலக்காரமான பார்வையை பாக்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ வேணா பேப்பரை வாங்கி படிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ பேப்பரை வாங்கி பார்த்தா ஆக்சுவலா இந்த அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா மாட்டுக்கு ஒரு தலை இருக்கு, 4 கால் இருக்கு, ஒரு வால் இருக்கு, அந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாரு. ஆனா இந்த வாட்டி டோட்டலா வேற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோக்கு இங்கிலீஷ் படிக்கலாம் தெரியாது, மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிச்சிருக்காரு. நான் உன்னுடைய அப்பாடி அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு புஷ்னு போச்சு, கல்யாணம் நின்னு போச்சு, மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சலூன் கடை வச்சிருப்பான், அங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு நம்ம ஹீரோ புலம்பிட்டு சருகு போட்டு இருக்கும் போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கும் சரி பையனுக்கும் சரி செம்ம ஷாக்கு, இந்த டைம்ல யாரா வந்திருக்கா, ஒருவேளை கக்கூடாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாளைக்கு தான் செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு தான் கக்கூடா வரும், இன்னைக்கு ஏன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ இது வேற யாரு, ஏதாவது மோகினி பேயா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. மச்சான் கண்டிப்பா மோகினி பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கலாய்க்கிறான். என்ன இந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன நீ உண்மையா லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னமா இது கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்றா அப்படின்னு சொல்லும் போது உன்னதாமா நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா வா நம்ம ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, என்னுடைய அப்பாவும் கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா எப்பயுமே நமக்கு கல்யாணமே நடக்காது, அம்மாவை பத்தி கவலையே படாத, அம்மாக்கு எல்லாமே ஓகே தான், அம்மா தான் இந்த ஐடியாவே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது சூப்பர் மாமியாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே போயிட்டு ஒரு ஜோஷியக்கார பார்த்து இன்னைக்கு ஏதாவது முகூர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜோஷியக்காரும் பார்த்துட்டு இன்னைக்கு ஈவினிங்கே ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம்
மச்சான் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஈவினிங்கா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நீ போயிட்டு கதவை திறந்து விடணும், மறந்துடாதடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். ஆமா ஆமா கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் என்னால வரவே முடியாது, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நான் போயிட்டு கதவை திறந்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க மக்களே, இந்த ஊரு கிடையாது, அவங்களுக்கு கக்கூடாவை பத்திலாம் எதுவுமே தெரியாது. இல்ல இன்னைக்கு கல்யாணம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, உன் வீட்டுல நீ மட்டும் தான் இருக்கியா, உன்னுடைய அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமால அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பையன் கண்டிப்பா வேலைக்கு ஆக மாட்டான், அவனுக்கு ஒரு பேஜ கூட ஒழுங்கா படிக்க தெரியல, இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச ஒரு நல்ல மாப்பிள்ளையா நாளைக்கு உனக்கு கொண்டு வரேன், நீ அவனை பார்த்து ஓகே பண்ணு, அவனையே கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சாப்பிடாம கூட கோச்சிக்கிட்டு அப்படியே மேல போறா. மேல போயிட்டு கதவை திறந்து விடுறா. அக்கா வெளியே வந்து ஒரு மோதிரத்தை கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ நல்லா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அக்கா இது உன்னுடைய ரிங்கு, எதுக்காக எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பரவாயில்ல, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இது வரைக்கும் நான் உங்களுக்கு தொல்லை மட்டும்தான் கொடுத்துருக்கேன், இப்பயாச்சும் இந்த ரிங்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, சும்மா சும்மா அப்படியே பேசிட்டு இருக்காத, எவ்வளவு நாளைக்கு தான் உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்க போற, நீ அந்த கதவை விட்டு வெளியே வரலாம், என் கல்யாணத்துக்கு கூட நீ வரலாம் அப்படின்னு சொல்லும் போது இது எதுவுமே நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் வீட்டுக்குள்ள போக, ஐ மீன் அந்த ரூம்குள்ள போக, நம்ம ஹீரோயின் போயிட்டு கதவை சாத்துறாங்க. நீ வெளிப்பக்கமா இருந்து கதவை லாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வெளிப்பக்கமா இருந்து லாக் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. இந்த அக்கா காரிக்கு என்ன விஷயமாச்சு, எதுக்காக ஒரு மாதிரி வியர்டா இருக்கா, ஊர் மக்கள் எதுக்காக இந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு போக போக புரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய அப்பா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. அப்பா எங்கப்பா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் ஃப்ரெண்டோடைய பையனுக்கு கல்யாணம், நான் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. டேடி இன்னைக்கு என் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி கூட கல்யாணம், நான் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நீ போயிட்டா யாரா கதவை திறந்து விடுவா, நீ தான் இருக்கணும், நான் கிளம்பியே தீருவேன் அப்படின்னு சொல்லும் போது போற வழியில சம மழையா, அந்த ஆத்துல வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கான், உங்களால கண்டிப்பா ஆத்த கடந்து போக முடியாது, வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லும் போது ஆத்த கடக்க முடியலனாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுவே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ற பேச்சையே கேட்காம அப்பா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ செம டென்ஷனா இருக்கும் போது ஹீரோயின் கால் பண்றாங்க. கால் பண்ணி டைம் ஆயிடுச்சு சார், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த கோவிலுக்கு போறாரு. இப்ப அப்படியே இவங்களுக்கு கல்யாணத்துக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் நடக்குது. இப்போ டைம் ஆயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனும் வாட்சையே பார்த்துட்டே இருக்காங்க. சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி வாங்கி கட்டுறாரு. இப்போ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் எத்தனையா சுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வேகமா பிடிச்சி இழுக்கும் போது டேய் பாவாடை கால்ல மாட்டுதுடா, பிடிச்சி இழுக்காதடா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அலேக்கா தூக்கிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாரு. ஓகேமா டைம் ஆயிடுச்சு, வா போலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் கல்யாணம் நடக்க போகுது, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லும் போது பொறுமையெல்லாம் இருக்க முடியாது, சீக்கிரமா வா, கக்கூடா வந்துருச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது வா போட்டோ எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப அந்த ஐயரே செல்ஃபிலாம் எடுக்கிறாரு. நீ ஏன் நின்று எடுத்துக்கிட்டு வா, நான் உன்னை ஈவினிங் வந்து கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா போறாரு. ஃப்ரெண்டுக்காரன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்ன மச்சான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மச்சான் நம்ம நேரம்னு பார்த்து பைக் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 கிக் பண்ணிட்டே இருக்காங்க, ஸ்டார்ட்டே ஆகல. நம்ம ஹீரோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. போகும்போது டேய் விளங்காதவனே, உன்னுடைய வீட்டு கதவை யாரா தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் வீட்டுல மாமா இருக்காரு, நீ சீக்கிரமா போடா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வேகமா போறாரு. போற வழியில அந்த சோளக்குள்ள பொம்மையை பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளேயும் போயிட்டாரு. போற வழியில அந்த சைக்கிளுடைய செயின் கட் ஆயிடுது. ஐயோ டைமர் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் அங்கேயே போட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்போ 7:15 டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிங் டாங் அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிக்குது. எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போயிட்டு மெயின் கதவை லாக் பண்ணிட்டு அந்த சின்ன கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. கதவே திறக்க முடியல. எப்படியாச்சும் திறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபாறையெல்லாம் உடைக்க ட்ரை பண்றாரு. ஆனா உடைக்க முடியல. இப்ப அந்த கக்கூடாவே வந்து அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள பாக்குது. நம்ம ஹீரோ உள்ளதா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சாபம் கொடுத்துட்டு போயிடுது. மறுநாள் காலையில பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய முதுகலையுமே பெருசா ஒரு கட்டி வந்திருக்கு. நம்ம ஹீரோவையும் உட்கார வச்சு மாலைலாம் போட்டு சடங்கு சுத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா ஒரு பக்கம் உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதே டைம்ல ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரனும் வராங்க. ஏன்பா என்னப்பாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓடி போயிட்டு ஹக் பண்ணிட்டு கல்யாணமான உடனே நீ விதவையாக போற அப்படின்னு சொல்லும் போது டேய் சன்னி என்னடா பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்னும் புரியல. இப்போ இதே டைம்ல ஃப்ரெண்டுக்காரன் டேய் மச்சான் ஊரே பாக்குது, உன் அப்பா பாக்குறாரு, அந்த பொண்ணை விட்றா விட்றா அப்படின்னு சொல்லும் போது அது
இதுதான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஹீரோயின் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற யாரு உங்க மருமக அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கார சொல்றான். என்னது என் மருமகளா, என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க, எப்படா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேத்து ஈவினிங் அப்படின்னு சொல்றாரு. ஓ நேத்து ஈவினிங் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்க மறந்து போயிட்டியா, எல்லாத்துக்கும் இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு. நீ கல்யாணம் தான் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏதாவது பண்ணிருப்பேன், அட்லீஸ்ட் நானாச்சு வீட்டுல இருந்திருப்பேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கிள் இங்க பாருங்க, நான் ஏதாவது பண்றேன், உங்க பையனை நான் காப்பாத்துறேன், உங்க பையனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது நாங்க எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், மந்திரவாதி பேய் ஓட்டுறவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணி பார்த்துட்டோம், இந்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாது, என் பையன் கண்டிப்பா 13வது நாள் இறந்து போயே தீருவான் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. என்னது ஹாஸ்பிட்டலா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் பதறாங்க. இங்க பாருங்க, நீங்க மூட நம்பிக்கையில பயங்கரமா ஊறி போயிருக்கீங்க, இது வந்துட்டு பெரிய சாபமோ இல்லனா பேய் கொடுத்த இதுவோ கிடையாது, இது வெறும் ஏதோ ஒரு நோய் மாதிரி தெரியுது. இப்போ சன்னி உங்க புள்ள மட்டும் கிடையாது, என் புருஷனும் கூட, என் புருஷனை எப்படி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஏமா இந்த விஷயத்துல நீ விளையாடாத, 13வது நாள் என் பையன் கண்டிப்பா இறந்து போயே தீருவான், அது வரைக்கும் ஆச்சு நாங்க சடங்கெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோ சொல்றாரு. அப்பா எப்படியும் சாவதான் போறேன், அட்லீஸ்ட் இந்து சொல்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போயிட்டு பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி வேற ஊருக்கு மெயின் சிட்டிக்கு போறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு ஏமா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர், ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி முடிச்சா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அப்படியே அங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் ஆபரேஷன் தியேட்டருக்கு ஹீரோ அமுச்சு விட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல லிஃப்ட் மேன் தண்ணி கொண்டு வராரு. அவரை பார்க்கவே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஒரு சின்ன விஷயம்னா ஆபரேஷன் பண்ணி எல்லாமே குணப்படுத்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிருப்பாரு. ஆனா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. இந்த டைம்ல ஃப்ரெண்டுக்காரன் ஓடி வந்து அவனுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, முதுக சரி பண்ணிட்டாங்க, போயிட்டு பாருங்க அண்ணி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சந்தோஷமா போறாங்க. போயிட்டு பார்க்கும்போது அவன் ரொம்ப நல்லா இருக்கான், ஆரோக்கியமா இருக்கான். நீ என் உயிரையே காப்பாத்திட்ட, என்னுடைய அம்மா முதல்ல எனக்கு உயிர் கொடுத்தாங்க, ரெண்டாவது நீ தான் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்றாங்க. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஹீரோடைய அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருங்க பையன்கிட்ட போனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா இவங்க கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேடிஜி இவங்க ரெண்டு பேரும் இப்போ பிஸியா இருக்காங்க, உங்க பையனுடைய வாய் ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது டேய் மச்சான் வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டை இவங்க ஹாஸ்பிட்டல்லயே வச்சு கொண்டாடுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாவது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் கண்ண முடிக்கிறாங்க. கண்ண முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ நைட்டு முழுக்க தூங்காம கொட்ட கொட்ட கண்ண முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பின்னாடி பாரு அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா மறுபடியும் கட்டி வளர்ந்துட்டு இருக்கு. ஆபரேஷன் வேலைக்காகவும் போயிடுச்சு போல. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி இங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. லிப்ட்ல கீழே இறங்கி போயிட்டே இருக்கும் போது அந்த லிப்ட் மேனு நம்ம ஹீரோயினை மட்டும் தடுத்து நிப்பாட்டாரு. இவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாத, இவரை கான்டாக்ட் பண்ணு, உன்னுடைய எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினும் கார்டை வாங்கிட்டு 3 பேருமா சேர்ந்துட்டு ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போனா நம்ம ஹீரோக்கு குணமாயிடுச்சு, அந்த பேயை வந்துட்டு நம்மளால எதிர்த்து சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களே செமையா கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோடைய முதுகுல இன்னமும் அந்த கட்டி அப்படியே தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த அப்பா பார்த்துட்டு எல்லாரும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, மறுபடியும் வந்துருச்சா, நான் தான் சொன்னல இது சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க கேட்டீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாரு ஹீரோயின். ஆனா எப்படியாச்சும் உன்னை காப்பாத்தணும், நம்ம புருஷனை நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் ஹண்டருக்கு கால் பண்றாங்க. இப்ப அப்படியே விக்ரம்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் தான் கோஸ்ட் ஹண்டர். இப்ப கூட பேய்கள் கூட பேசிட்டு இருக்கா மக்களே. இவன் ரொம்ப ரொம்ப நல்ல பேய் ஓட்டுறவன். ஆக்சுவலா பேய்க்கு என்ன பிரச்சனை, பேய் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான காரணங்கள்லாம் கண்டுபிடிச்சு பேய்களை அமுச்சு வச்சிருவான், அதாவது ஹெவனுக்கு அமுச்சு வச்சிருவான். இங்க ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, அந்த பொண்ணுடைய ஆத்மா ஹெவனுக்கு போகாம உடம்புக்குள்ளே இருந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரையறது மூலமா கண்டுபிடிக்கிறான். இந்த பொண்ணு கண்ணி கழியாமலே காலமாயிட்டு இருக்கா. இந்த பொண்ணுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சா மட்டும்தான் நான் இந்த உலகத்தை விட்டு மேல ஒது போவேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்ன சொல்லணும் அதை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இரு என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் உனக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல இதுக்கு முன்னாடி ஒரு கேஸை ஒரு ஹேண்டில் பண்ணிருப்பாரு. இப்போ அந்த பையன் பேய வர வைக்கிறாரு. இவனும் ஒண்ணு மாதிரி தான் கண்ணி கழியாம இறந்து போயிடான். 2 பேரும் கசமுசா பண்ணி வாழ்க்கையில ஜாலியா இருங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது பேய்கள் ரெண்டும் லவ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே மறைஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த ஊருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க
அப்படின்னு சொல்லும் போது இவரு கிளம்பி போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போயிட்டு பார்த்தா வண்டி இருக்கு, ஆளை காணும். எவனோ ஒருத்தன் வந்து நம்மள பிக்கப் பண்ணிட்டு போவான்னு சொன்னாங்க, ஆனா ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரன் பின்னாடி பக்கமா வந்து பேனு பயமுத்துறான். இவரு பயந்தே போயிட்டாரு. என்ன சார் பயந்து போயிட்டீங்களா? கோஸ்ட் ஹண்டர்னு சொல்றீங்க, ஆனா பயப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு பேய பார்த்தா பயம் கிடையாது, உன்ன மாதிரி மனுஷங்களை பார்த்தா மட்டும்தான் பயம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினை அறிமுகப்படுத்தி வைக்கும் போது ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ள ஒரு பேய் சுத்திக்கிட்டு இருக்கு. செவ்வாய்க்கிழமை ஆனா மட்டும் 7:15 மணிக்கு அந்த பேய்க்கு நம்ம கதவை திறந்து வைக்கல அப்படின்னா அது சாபம் விடும். முதுகுல ஒரு கட்டி மாதிரி வந்து 13வது நாளே இறந்து போயிடுவாங்க. இந்த விஷயத்துல என் புருஷன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவரை எப்படியாச்சும் காப்பாத்தணும், காப்பாத்த முடியுமான்னு கேட்கும் போது ட்ரை பண்ணலாம், கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏமா இவர் என்ன பார்த்தே பயப்படுறாரு, பேயை பார்த்து எப்படி பயப்படாம அடக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொஞ்சம் அமைதியாரு, என்னால முடியும், முதல்ல அந்த பேய்க்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பா அந்த பேயை என்னால அடக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல கோஸ்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மிஷின் ஆன் ஆயிட்டு பீப் பீப்னு சவுண்ட் கொடுக்குது. இங்க யாரோ இருக்கிறாங்க, ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது அது டிடெக்ட் பண்ணி ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அங்க நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு. இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் தான் என் ஹஸ்பண்ட், பேரு சன்னி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. பேய் ஓட்டுறவர் வந்திருக்காரா, இவரை வச்சு மட்டும் நம்மளால இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க முடியுமா? நம்மளால எதுவுமே முடியாது, இது வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிருக்காங்க, யாரையுமே காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லும் போது ஆனா நான் உங்களை காப்பாத்துறேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றாரு இந்த பேய் ஓட்டுறவர். சரி அந்த பேய் எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாரும் இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த சோழ காட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க, அங்க வேணா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அந்த சோழக்கொள்ள பொம்மையை பாக்குறாங்க. இந்த பொம்மைக்குள்ளதான் அந்த பேய் ரெஸ்ட் எடுக்கும்னு என் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி அந்த படம் வரைய ஆரம்பிக்கிறாரு. இந்த படம் வரையறது மூலமா தான் அந்த பேயை கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ இவருடைய உடம்பு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது, வரைய ஆரம்பிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா வரையறாரு. அப்ப அந்த பேய் பேனு கண்ண முடிக்குது. இப்போ இவங்க பயந்துட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. இந்த பேய் ஓட்டுறவர் மட்டும் விட்டு ஓடுறாங்க. இவரு சுயநினைவே இல்லாம அந்த பேயை பத்தி அப்படியே வரைஞ்சுகிட்டு இருக்காரு. இந்த பேயோடைய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரையறாரு. நம்ம ஹீரோ ஒரு பக்கம், ஃப்ரெண்டு ஒரு பக்கம், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஓடுறாங்க. அப்போ கடைசியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்றாங்க. என் ஃப்ரெண்டுக்காரன் தான் என் கையை பத்திரமா புடிச்சுக்கிட்டு இருக்கான், ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லும் போது உன் ஃப்ரெண்டுக்காரன் ரொம்ப நல்லவனா, இங்க பாரு என் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா என் கையை யாரு புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அது அந்த கக்கூடா தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. அந்த பேய் ஓட்டுறவரையும் கூப்பிட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இந்த பேய் ஓட்டுறவர் என்னமோ வரைஞ்சிருப்பாரு, அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை மட்டும் பார்த்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இந்த ஊருக்குள்ள ஏதோ ஒரு இதே போல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு மேல புறா பறக்குது அப்படின்ற மாதிரி அந்த பேய் என்கிட்ட சொல்லி வரைய வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல பாழஞ்சு போன ஒரு கிணறு இருக்கு, நம்ம இந்த கிணத்தை கண்டுபிடிச்சு நோண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஊர்ல நீங்க சொல்ற மாதிரி வீடோ கிணறோ இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது கவலைப்படாதீங்க, நைட்டு நான் என்ன விஷயம் பேசணும் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, ஆனா இந்த மிஷின் மூலமா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் ஆன் பண்ணும்போது இப்போ அந்த மிஷின் ஒரு வழியா சொல்ல ஆரம்பிக்குது. இவங்க இந்த ஊர்ல இருக்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு அது ஒரு பழைய பாழஞ்சு போன வீடு, அந்த வீட்டுல இப்போ யாருமே வாழ்றதே கிடையாது, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த வீட்டுக்கு பின்பக்கம் போயிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள 2-3 எலும்பு கூடு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு தொப்பி மாதிரி என்னமோ இருக்கு, அதை கண்டுபிடிச்சு இந்த மந்திரவாதி கையில எடுக்கிறாரு. எடுத்து பார்த்துட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் அங்க பின்னாடி அப்படியே புதரா இருக்கும், அந்த புதருக்குள்ள இருந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. உடனே இந்த பேய் ஓட்டுறவரு லைட்டரை எடுத்து ஆன் பண்ணி அப்பாலே போ சாத்தானி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்னையா பண்ணிட்டு இருக்க, அது பேயா இல்ல வீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கலாய்க்கிறான். பேய்க்கு நெருப்புனா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, இப்ப நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நெருப்ப காமிச்சிட்டே இருக்கும் போது அப்படின்னா இப்ப நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் துப்பட்டாவை எடுத்து ஒரு கட்டையில சுத்தி நெருப்பு வச்சு அதை தீப்பந்தமா மாத்துறாங்க. இப்ப இந்த தீப்பந்தத்தை அந்த பேய் கிட்ட காமிக்கும் போது அப்பதான் இவங்களுக்கும் நமக்கும் புரியுது அங்க இருக்கிறது நாய் பேய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பேய் இப்போ இவங்களுக்கு பின்னாடி வருது. அந்த பேயை இப்பதான் முழுமையா காமிக்கிறாங்க. பார்க்கவே கன்றாவியா இருக்கு, உடம்பு முழுக்க அப்படியே ஈ முச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பேய் ஓட்டவரு பேய்கிட்டே போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. மத்தவங்க எல்லாம் செமையா பயப்படுறாங்க. கக்கூடா சார், நீங்க பண்றது எல்லாமே கரெக்ட் தான், இந்த ஊர் மக்களால நீங்க ஏதோ பெரிய விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க,
இருக்கீங்க. ஆனா எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பல வருஷமா பழி வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த அப்பாவி இப்பதான் இவனுக்கு கல்யாணமா இருக்கு, அட்லீஸ்ட் எவனையாச்சும் விடலாம் இல்லையா? அப்படி இல்ல அப்படின்னா இந்த சாபத்துக்கு ஏதாவது விமோச்சனம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எட்டி ஒரே இவர் போயிட்டு அந்த பக்கமா ஒழுகுறாரு. பேய் அப்படியே நம்ம ஹீரோயும் ஃப்ரெண்டுக்காரனையும் பார்த்து சைகை காமிக்குது, அந்த பள்ளத்தை மூடுங்கடா அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே மூடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட பேய் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் தீப்பந்தத்தை காமிக்கிறாங்க. பேய் அங்கிருந்து மறைஞ்சு போகுது. இந்த பேய்க்கு பெண்களை பிடிக்காது, பெண்களை எதுவும் பண்ணாது, ஹீரோயின் கிட்ட வரும்போது அப்படியே மறைஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இந்த பேய் ஓட்டவர் அங்க தொப்பி மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தாரு பாத்தீங்களா, அதை கையோட கொண்டு வந்து அந்த தொப்பில என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எதையோ கண்டுபிடிக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயும் ஹீரோயினுடைய அப்பா அம்மாவையும் காமிக்கிறாங்க. அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போறீங்க, இறந்து போனதுக்கு அப்புறமா உங்க மனைவி விதவை ஆயிடுவா, என் பொண்ணு விதவையா இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா? உங்க மனைவி விதவையா இருந்தா உங்களுக்கு ஓகேவா? அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நிறைய பசங்களுடைய போட்டோவை கொண்டு வந்திருக்கேன். இந்த போட்டோல இருந்து ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணுங்க, சன்னி அப்படின்ற பேர்லயே 5 போட்டோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செமையா காண்டாகுது. இதே டைம்ல அங்க அந்த பேய் ஓட்டவர் வராரு. அவர் நல்லா இங்கிலீஷ்லயே பேச ஆரம்பிக்கிறாரு. ஹாய் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் கேட்டே இருக்கும் போது பையன் சூப்பரா இங்கிலீஷ் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு யாவ் இவன் யாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் பேய் ஓட்டவர் அப்படின்னு சொன்னா எங்கடா இவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சன்னியோடைய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்லாவே இங்கிலீஷ் பேசிட்டாரு, நீங்க ஏன் உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு கனெக்ஷனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ செமையா வெறியாகிறாரு. இதே டைம்ல அந்த பேய் ஓட்டவர் நம்ம ஹீரோயினை தனியா உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த தொப்பியை வச்சு பார்க்கும்போது இந்த தொப்பியை போட்டுட்டு இருந்தவரு முன்னொரு காலத்துல சர்க்கஸ்ல வேலை பார்த்திருக்கணும், நான் அந்த சர்க்கஸை பத்தி சர்ச் பண்ணி பார்த்தேன், பக்கத்து ஊர்ல தான் அந்த சர்க்கஸை சேர்ந்தவங்களா இருக்காங்க, நம்ம அங்க போயிட்டு விசாரிச்சா கண்டிப்பா இந்த கக்குடாவை பத்தி நமக்கு ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவை இங்கே விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மாமனார் வேற இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, எப்படியோ நம்ம கொஞ்ச நாள்ல இறந்துதான் போக போறோம், அதுக்கு இப்பயே இறந்து போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு தற்கொலை கடிதம் எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி என்னால இதுக்கப்புறம் உயிரோட இருக்க முடியாது, நான் கண்டிப்பா இறந்துதான் போக போறேன், அதுக்கு முன்னாடியே இப்போ நான் தற்கொலை பண்ணி சாக போறேன், நான் இறந்து போனது அப்புறமா உன்னுடைய அப்பாவுடைய ஆசைப்படி நீ அந்த பேய் ஓட்டவனையும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போட்டு தொங்குறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினையும் அந்த பேய் ஓட்டுறவங்களையும் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு அந்த சர்க்கஸை சேர்ந்த ஒரு ஆளை மீட் பண்ணி இந்த குள்ளனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேய் குள்ளமா இருக்கு இல்லையா, அதனால குள்ளனு கூப்பிடுறாங்க. அந்த குள்ளனுடைய பேரு உண்மையிலேயே குல்லக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இப்போ அவனை பத்தி இந்த சர்க்கஸை சேர்ந்த ஒரு ஆளு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 50 வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க ஊர் ஊரா போயிட்டு சர்க்கஸ் பண்ணுவோம், அப்படி சர்க்கஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குல்லக் தான் தன்னுடைய தொப்பியை யூஸ் பண்ணி பணம்லாம் கலெக்ட் பண்ணுவான். ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஊருக்கு போகும்போது யாரோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. குல்லக்கு குள்ளமா இருப்பான், ஆனா அவனுக்கு ஒரு பயங்கரமான சக்தி இருந்துச்சு, யாருக்காச்சும் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா குல்லக்குடைய ரைட் லெக்க தூக்கி அவங்க மேல வச்சா உடனே அவங்களுக்கு உடம்பே குணமாயிடும். இந்த விஷயமே அவனுக்கு அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களும் எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிட்டு போனாங்க. குல்லக் தன்னுடைய வலது காலை தூக்கி யாருடைய முதுகு மேல வச்சாலுமே அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்து குல்லக்கு செம ஃபேமஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஊர்லயே வாழ ஆரம்பிச்சுட்டான். நாங்க அவனை அங்கேயே விட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் குல்லக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல இவங்க கிளம்பி ஊருக்கு வராங்க. இப்போ இந்த வீட்டு வாசல்ல எக்கச்சக்கமான மக்கள் நிக்கிறாங்க. என்னாச்சு நம்ம வீட்டு வாசல்ல நிறைய பேர் நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது அங்க இருந்து உள்ளுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோடைய அப்பா வெளியே வந்து ஹீரோயினை செமையா திட்டுறாரு. உன்னால என் பையனுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஃபேனோட நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஹீரோ தூக்கு மாட்டி தொங்கும் போது ஃபேன் உடஞ்சி கீழே வந்துட்டு இருக்கு. இங்க பாரு, நீ என்னை விட்டு போயிடு, எப்படியோ நான் இன்னும் ஒரு 5-6 நாள்ல இறந்து போறேன், நான் இறந்து போனதுக்கு அப்புறமா நீ இறுதி சடங்குக்கு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க பேச ட்ரை பண்றாங்க. இவரு பேச விடாம கத்த ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் போயிட்டு வண்டியில ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த பேய் ஓட்டுறவரையும் அந்த ஊர் மக்கள் திட்டி அங்கிருந்து அமுச்சு விட்டுறாங்க. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த பேய்க்கு எதிரா யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா என்னால முடியும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அந்த பேயை நான் அடக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஓட்டுறவரும் அவங்க வந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சோகமா நின்னுட்டே இருக்கும் போது அங்கிருந்து அக்கா வராங்க. அக்கா கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் செமையா புலம்புறாங்க.
அதான் அந்த பிசாசு இறந்து போயிடுச்சு இல்லையா, அது இறந்து போனதுக்கு அப்புறமா எதுக்காக மக்களுடைய உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அக்கா திடீர்னு கோவப்பட்டு வேற வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறா. அந்த ஊர் மக்கள் மொத்தமா சேர்த்து கொளுத்தி விட்டாங்க, அவனுடைய வீட்டோட சேர்த்து கொளுத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது யாருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அக்கா ரொம்ப நார்மலா இருக்கா. அக்கா இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒண்ணுமே சொல்லலையே, எனக்கு ஓவரா தூக்கம் வருது, நான் உள்ளுக்குள்ள போறேன், நீ வெளிப்பக்கமா இருந்து தாப்பால் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே அந்த பேய் ஓட்டவருக்கு கால் பண்ணி என் அக்காக்கு ஏதோ தெரியும் போல, நான் உன்னை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது சரி உன்னுடைய அக்கா ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்கா, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய அக்காக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, நைட் டைம்ல கதவை திறந்து வச்சா அவ ஏஞ்சி எங்கேயாச்சும் போயிடுவா, அவ எங்க போறா என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே எதுவுமே தெரியாது, நாங்க தான் கடைசியா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவோம், ஊர் மக்களுக்கும் அதுக்கப்புறம் இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதிக்கும் பயந்துட்டு அவ ரூம்குள்ளேயே இருக்கா, நாங்க லாக் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே இப்போ நீ என்ன சொல்ல வர, அந்த குல்லக்கொடி ஆவி அதாவது கக்கூடா வந்துட்டு உங்க அக்காவுடைய உடம்புக்குள்ள வந்து பேசுச்சுன்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அந்த வழியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னைக்கு நைட்டு உன் அக்காவுடைய ரூம் கதவை திறந்து விட்டு நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் போயிட்டு வெயிட் பண்றாங்க. பார்த்தா அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. அம்மா நீங்க என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு ஆதரவா நான் இருக்கேன், வாழ்க்கை முழுக்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் டைலாக்லாம் பேசி கை கால்லாம் போட்டு தூங்குறாங்க. இதே டைம்ல கதவை திறந்து வச்ச காரணத்தினால இந்த அக்கா காரி வெளியே வரா. இந்த விஷயத்த அந்த பேயோட்டவர் பாக்குறாரு. இவன் நம்ம ஹீரோயின் தான் நினைச்சிட்டு இந்து உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு பாட்டுன்னு பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கா. இதே டைம்ல ஹீரோயின் பின்னாடி பக்கமா வந்து உள்ள வராங்க. நீங்க இருக்கிற அப்படின்னா அவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ என்னுடைய அக்கா பேரு கோமதி அப்படின்னு சொல்லும் போது நீங்க ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இதே நம்ம பேசிட்டு இருக்கலாமா இல்ல என் அக்காவை ஃபாலோ பண்ணிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்கா காரி நடந்து நடந்து அந்த கக்கூடா வாழக்கூடிய அந்த காட்டு பகுதிக்குள்ளேயே போறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோடைய கடைக்கு போயிட்டு நான் எப்படியோ நாளைக்கு சாக போறேன், சாகிறதுக்கு முன்னாடி என் வைஃபை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்டுக்காரனும் சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரான். இவங்க வண்டியில வந்துட்டே இருக்கும் போது முன்னாடி நம்ம ஹீரோனுடைய அக்காவை பார்த்து இவங்க பயப்படுறாங்க, பயந்து வண்டியை கீழே போட்டுறாங்க. இவங்களுக்கு செமையா அடிப்படுது. இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஓடி வந்து சன்னி இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னதான் பாக்கலான்னு வந்தேன், நாளைக்கு எப்படியும் நான் சாக போறேன், இறக்கறதுக்கு முன்னாடி பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நீ சாக மாட்ட, நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ எப்படி என்ன காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதே டைம்ல கோமதி போயிட்டு அங்க இருக்கிற அந்த சோளக்கொல்ல பொம்மையை பார்த்து பக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்ன இவ பாட்டு நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொம்மைக்குள்ள இருந்து அந்த கக்கூடா பேய் வெளியே வருது. பேயை பார்த்தோன்னு இவரு நெருப்ப காமிச்சு பயமுறுத்த ஆரம்பிக்கிறாரு. நீ கிட்ட வந்தனா எரிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தும் போது ஃப்ரெண்டுக்காரன் என்னப்பா நீ பேய்க்கு நெருப்பெல்லாம் காமிச்சு பயமுறுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் லைட்டை புடுங்கி அந்த பொம்மைக்கு மேல தூக்கி போடுறான். பொம்மை கொழுந்து விட்டு எரியுது. அவ்வளவுதான், பேயோடைய கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பேய் அக்காவுடைய உடம்புக்குள்ள புகுந்துட்டு அப்படியே பேனு பறக்க ஆரம்பிக்குது. இந்த டைம்ல பேய் ஒருத்தவர் அந்த பேய்கிட்டயே பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், நீங்க உங்களுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும், இந்த பையனுக்கும் என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்குது அந்த பேய். இந்த குல்லக் ஊர் மக்கள் கூடயே செட்டில் ஆயிட்டு இருப்பாரு. யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்களோ எல்லாரையுமே தன்னுடைய வலது காலை வச்சு சரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவரு ஆண்களை மட்டும்தான் தொடுவாரு, ஆண்களை மட்டும்தான் சரி பண்ணுவாரு, பெண்களை இவரால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன பையன் ஃப்ரெண்டா இருப்பான். அந்த ஃப்ரெண்டோடைய அம்மாக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாம போகுது, என் அம்மாவை நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சி கேட்கும் போது இல்ல என்னால முடியாது, உங்க அம்மாவை என்னால தொட்டு சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது தயவு செஞ்சு எனக்காக வா, என்னுடைய அம்மாவை குணப்படுத்து, என் அம்மாவை காப்பாத்து அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ வீட்டுக்குள்ள இந்த குட்டி பையனுடைய அம்மா அதுக்கப்புறம் குல்லக் 3 பேர் மட்டும் இருக்காங்க. இவர் வந்துட்டு குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரோ 2 பேர் வந்து கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஊருக்குள்ளவே டாக்டர் போலீஸ் சாமியாரு அந்த மாதிரி ஆட்கள்லாம் குல்லக்க பிடிக்காம இருப்பாங்க. இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வியாபாரம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படா மாட்டுவான்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. இப்போ இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு குல்லக்கும் அந்த லேடிக்கும் ஏதோ தவறான கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து எல்லாரையும் போட்டு செமையா அடிக்கிறாங்க. அந்த லேடி இறந்து போறாங்க, குட்டி பையன் இறந்து போறான். இந்த குல்லக்கு அடி வாங்கிட்டு ஊரை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. உடம்பு முழுக்க செம காயமா இருக்கு. ஓடிட்டே இருக்கும் போது அங்க அந்த காட்டுக்குள்ள சோளக்கொல்ல பொம்மையை பார்த்துட்டு அங்கேயே ஒளிஞ்சுக்கிறாரு. இவருக்கு செம குளிரா இருக்கு, எங்கேயும் போயிட்டு உதவி
உதவியும் கேட்க முடியல, எந்த கதவை தட்டினாலும் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருப்பாரு. இங்க வந்தா குளிருது, 13 மணி நேரம் செமையா குளிர்ல அவதிப்பட்டு கடைசியா இறந்து போயிட்டு இருப்பாரு. இவரு உதவி கேட்ட நேரம் 7 to 7:15. அந்த டைம்ல தான் எல்லா கதவையும் தட்டும் போது யாருமே ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க, திறந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை 7 மணி to 7:15 மணி அந்த டைம்ல வந்து இவர் பார்க்கும்போது கதவு திறந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு சாபம் கொடுத்து 13 நாள்ல சாவடிச்சிருவாரு. எதுக்காக 13 நாள்ல சாவடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் அன்னைக்கு நைட்டு முழுக்க குளிரில 13 மணி நேரம் அவதிப்பட்டிருப்பாரு. நான் 13 மணி நேரம் அவதிப்பட்டேன், நீங்க 13 நாள் அவதிப்பட்டு இறந்து போனோம் அப்படின்னா அப்படி ஒரு சாபம் கொடுக்குறாராம். அதுக்கு இந்த பேய் ஓட்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா சாபத்துக்கும் கண்டிப்பா ஒரு சாப விமோச்சனம் இருக்கும், இந்த சாபத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி எதுவுமே கிடையாது, அவங்க அவஸ்தைப்பட்டு இறந்து போனோம், அதான் ஒரே பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அந்த பொண்ணை விட்டு வெளியே போக இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இன்னைக்குதான் கடைசி நாள், நம்ம ஹீரோ சாக போறாரு. இன்னைக்கு நைட்டு முடிஞ்சா நாளைக்கு காலைல கண்டிப்பா இறந்து போயிடுவாரு அப்படின்ற நிலைமை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த பேயோடைய பலமும் பலவீனமும் அந்த பேயோடைய வலது கால் தான். அந்த வலது காலை மட்டும் நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பேயை அழிச்சு கண்டிப்பா சன்னியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கெஸ் பண்றாரு இந்த பேய் ஓட்டுறவரு. ஆனா பேயோடைய காலை யார் வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு மாத்தி விடும்போது கோமதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தான் இங்க இருக்கிறதுலயே தைரியசாலி, பேய் கூடலாம் பேசுவீங்க, உங்களால முடியும், நான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணே சொல்லிட்டா நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்றாரு. இந்த பொண்ணு மேல இவருக்கு ஒரு கண்ணு அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு இறுதி சடங்குக்கான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவே சரி ஓகே நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு செவ்வாய்க்கிழமை கிடையாது, ஆனா எப்படியாச்சும் பேயை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படியோ அந்த பேயை வர வைக்கிறாரு. ஆனா இந்த பேய் வந்து பார்க்கும்போது அந்த சின்ன கதவு திறந்திருக்கணும், இவங்க வேணுமத்துக்குனே அந்த கதவை லாக் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா இந்த பேய் வந்து பாக்குது கதவு லாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வருது. உள்ள வந்து பார்க்கும்போது மத்த எல்லாரும் ஒளிஞ்சிருக்காங்க, கோமதி மட்டும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேய் கோமதி கிட்ட வர ஆரம்பிக்குது. பின்னாடி பக்கமா இந்த பேய் ஓட்டவர் போயிட்டு பேயோடைய காலை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அங்க வராரு. மறுபடியும் கடைசியா ஒரு வாட்டி ஹீரோயினை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு போல. இவர் வந்து கதவெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வரும்போது பேயும் இந்த பேய் ஓட்டவரும் திரும்பி பாக்குறாங்க. நாசமா போனோனே சரியான டைமுக்கு வந்து இந்த விஷயத்த வேஸ்ட் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது, ஓ நீ என் காலையே வெட்ட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் மறைஞ்சு போயிட்டு இப்போ பின்னாடி பக்கமா வந்து இந்த பேய் ஓட்டவரை தூக்கி போட்டு மெடிக்க ஆரம்பிக்குது. செமையா அட்டாக் பண்ணு கடைசியா அந்த அக்கா காரியோடைய உடம்புக்குள்ள போந்துட்டு இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிக்குது. இந்த பேய் ஓட்டவரை கொலையே பண்ண பாக்குது. அப்போ முகத்துல லைட்டா தண்ணி பற்றும். அப்போ இந்த அக்கா காரி லைட்டா கண்ண முடிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா பேய் மறுபடியும் உடம்புக்குள்ள போகுது. அதாவது இந்த அக்கா காரிக்கு நைட் ஆனாலே தூக்கம் வந்துடும். இவ அன்கான்சியஸா இருக்கும் போதுதான் அந்த பேய் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை ஆட்டி படைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிட்டு அந்த அக்கா காரிய தண்ணிக்குள்ள போட்டு முக்கிறாரு. பேய் அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துருது. இந்த பொண்ணை தூங்காம பாத்துக்கோங்க, இந்த பொண்ணு தூங்குனா இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள பேய் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பேயுடைய பின்னாடியே போறாரு. அந்த பேய் கழுத்துல ஒரு மந்திர கயிறை போட்டு கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிக்குது. என்ன ஒண்ணும் பண்ணாத, நான் உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன், உன்னை வந்துட்டு இந்த நரகத்துல கஷ்டப்பட விடாம சொர்க்கத்துக்கு அமுச்சு வைக்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த பேய் கேட்கவே மாட்டேங்குது. இந்த டைம்ல கோமதி அங்க வராங்க. கோமதி நீயாவா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு சைலண்டா அந்த பேய் பார்க்கும்போது அந்த பேய் டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்கும்போது கத்தியை தூக்கி போடுறா. இந்த கத்திய பேய் ஓட்டவரு கொண்டு போயிட்டு அந்த பேயோடைய காலை வெட்ட அந்த பேய் அப்படியே மாயமா மறைஞ்சு போகுது. பேனு கத்தி அப்படியே மறைஞ்சு போகுது. அதாவது ஒரு வழியா இந்த பேய் ஓட்டவரு கெஸ் பண்ண மாதிரியே காலை வெட்டினா பேய் அழிஞ்சு போயிடுச்சு. கோமதி நீ உண்மையிலேயே ரொம்ப தைரியமான பொண்ணுமா அப்படின்னு சொல்லும் போது நான் கோமதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த துப்பட்டாவை எடுக்கிறாங்க. இது நம்ம ஹீரோயின் தான், புருஷனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை பணைய வச்சு வந்திருக்காங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இது 13வது நாள் முடிஞ்சு 14வது நாள். ஆனா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல, முதுகுல இருந்து அந்த கட்டியும் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த பேய் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இவரையும் பாராட்டுறாங்க. இவரு வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி அப்படியே கிளம்புறாரு. கோமதி தான் வந்து வழி அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு லவ் உருவாயிடுச்சு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த செவ்வாய்க்கிழமை காமிக்கிறாங்க. ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருக்காரு. அந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அது 3 பசங்க. அவங்க சும்மா வந்து பயம்புத்திட்டு போறாங்க. இவரு செமையா திட்டி விட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்றாரு. இப்ப மறுபடியும் யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இவனுங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பார்த்தா
அங்க இருக்கிறது கக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. கக்கூடா படத்துடைய பார்ட் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரியே காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.